வெல்கம் டு பத்மாஸ் ட்ரையல்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு புது மாதிரி ஒரு ஊறுகாய். இது வந்து நறுவேலி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. ஹிந்தியில் வந்து இதுக்கு குந்தா அப்படின்னு சொல்லி லசோட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எங்கேயுமே அதிகமாக அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. இது ராஜஸ்தானிஸ் மார்வாடிஸ்லாம் இருக்கா இல்லையா, அவள் வந்து போடுற ஊறுகாய். நான் புனாவுக்கு ட்ரெயினில் வரத்தே வந்து ஒரு மார்வாடி ஃபேமிலி இது வச்சுருந்தா என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னான். அகஸ்மாத்தா நான் இந்த பூனாவில் வந்து கடத்தருக்கு போகும்போது எனக்கு கிடைச்சது. சரி நாமளும் அதை போடலாம், அது நமக்கு கிடைக்கலன்னா கூட வந்து உங்களுக்கெல்லாம் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் வந்து அட்லீஸ்ட் எனக்கு அது கிடைச்சிருக்கு, நான் போடுறேன். போடுறத பார்த்தாவது நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை வந்து நான் போட்டுருக்கேன். இந்த லசோட்டாவில் வந்து நிறைய ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து லசோட்டா குந்தான்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து அந்த மாதிரி நிறைய ஆரோக்கியம்லாம் கிடைக்கிறது. இதில் நல்ல ஒரு ரெசிபி இது. இது வந்து உங்களால் வந்து போட முடியலனாலும் நான் போடுறதையாவது அட்லீஸ்ட் பாருங்கோ. நீங்கள் கிடைச்சா நீங்கள் போட்டு பாருங்கோ. இது வந்து என்னோட போட்டு பார்த்துட்டும் நீங்கள் என்னோட இந்த வீடியோ வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா தமிழில் வந்து நான் அதிகமாக பண்ணுறதில்ல. நான் என்னோடய மாத்ருபாஷா மராட்டிலையும் கன்னடத்துலையும் தான் பண்ணுறேன். இப்போ தான் தமிழில் பண்ணிட்டுருக்கேன். அதனால் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் நான் கேட்டேன். இதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து குந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தமிழில் வந்து நார்வேலி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். இது சொண்டக்காய் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து இது சொண்டக்காய் கிடையாது, நார்வேலி அப்படின்னு சொல்லிட்டு பேர். மராட்டியில் வந்து இது போக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வச்சு வந்து நல்ல ஊறுகாய் வந்து நாம் போடலாம். நாம் வந்து இந்த ஊறுகாய் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் வந்து சாப்பிட முடியலன்னா கூட அட்லீஸ்ட் போடுறத பார்த்து சந்தோஷப்படலாம் இல்லையா, அதனால வந்து இதை இது பண்ணலான்னு சொல்லி இது தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக விடணும். வேக விடுறத இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த கொண்டை இருக்கு இல்லையா, இதை வந்து எடுக்கப்படாது. ஏன்னா எடுத்தால் இதுக்குள்ளே தண்ணி பூந்து இது கெட்டு போயிடும். அதனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நல்லா இந்த மாதிரி தண்ணியை வந்து கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் போட வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் வந்து இதை போடணும். போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் வந்து ஃபேனுக்குயோ வெயில் வேண்டாம், ஃபேனுக்குள்ளே வந்து ஒரு 2-3 மணி நேரம் அந்த ஈரம் போகிற மாதிரி இதை உலர்த்திட்டும் அதுக்கப்புறம் இதை எடுத்து இது எப்படி ஊறுகாய் போடணும், என்னென்னலாம் இதுக்கு பதார்த்தம் போடணும் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆகும் நான் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சேன் இல்லையா, கொதிக்க வச்சு இது வந்து ஒரு துணியில் போட்டு ஃபேனு கீழே காய வச்சுருக்கேன். இது மேலே வந்து ஒரு தொப்பி மாதிரிலாம் இருந்தது இல்லையா, அதை வந்து எடுத்தாச்சு. ஏன்னா அது முன்னாடியே எடுத்தால் தண்ணி வந்து உள்ளே போயிடும். அதனால அது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற அந்த தொப்பி மாதிரி இருக்கிற கவரெல்லாம் எடுத்து விடணும். எடுத்து இந்த நல்லா ஈர போகிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து இதை ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பெருஞ்சீரகம், இது வந்து கருஞ்சீரகம், இது வந்து பெருங்காயம், மிளகா, அதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு, இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற கடுகு, இதெல்லாம் ஒரு கரண்டி. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டேன்னா இந்த கரண்டியில் 2 கரண்டி பெருஞ்சீரகம் போட்டால் 1 கரண்டி வந்து கருஞ்சீரகமும் 1 கரண்டி வந்து அந்த இதுவும் எல்லோ மஸ்டர்ட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து போடணும். மித்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் இது வந்து கடுகு எண்ணெய், கடுகு எண்ணெய் தான் இது போட்டால் நல்லா இருக்கும். அதனால் கடுகு எண்ணெய், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் உங்ககிட்ட வந்து ஆம்ச்சூர் இருந்ததுன்னா அந்த மாங்காய் பொடி இருக்கு இல்லையா, அது இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு. இந்த பாருங்க, இப்போ நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த சோம்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகா, மிளகு, அப்புறம் வந்து பெருங்காயம், இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு, ரொம்ப எண்ணெய் வேண்டாம், இது வச்சுட்டு இது பண்ணலாம், கொஞ்சம் வறுத்து வைக்கணும். அப்புறம் இந்த கருஞ்சீரகம்,
அப்புறம் இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற கடுகு இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். உங்க ஆட்டுல வந்து இந்த மாங்காவோட ஆம்ச்சூர் பவுடர் சொல்லுவா, அது இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பக்கத்துல பார்த்தீங்கன்னா இது கடுகெண்ணெய் வந்து நான் கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கேன், சூடு பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப கொதிக்க வேண்டாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலா எல்லாம் அரைச்சி அதுக்கப்புறம் இதுல வந்து நாம எப்பவும் பண்ற மாதிரி சேர்க்கணும், அவ்வளவுதான். இதுல வந்து கொஞ்சம் சூடு ஆறி இருக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு இருக்கேன். இதுல இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம இதை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த எல்லாமே மிக்சர் இதையும் வந்து அதுல போடணும். பாருங்க, நல்லா வந்து ஒரு கலர் கிடைச்சிருக்கு இல்லையா. ரொம்ப காரம் இருக்காது, ஆனா வந்து நல்ல கலரா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இந்த மாங்காய் பொடி, ஆம்ச்சூர் பொடி. இதுல வந்து மாங்காவும் போட்டு பண்ணலாம், மாங்காவோட பொடியும் போட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட டேஸ்ட் உப்புக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 3 கரண்டி போட்டுருக்கேன் உப்பு. அப்புறம் நீங்க உப்பு வந்து வேணும்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கடைசியா இத போட்டு நல்லா வந்து இது பரட்டி கொடுத்துடணும். இது நல்லா ஊறிண்டு, இது வந்து உப்பு காரம் எல்லாம் ஊறிண்டு எண்ணெய் வந்து நல்லா மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். காரத்தோட நெடி தாங்கல, எனக்கு பேச முடியல அதனால.